ஒரு பால ஞானியாக, ஒரு பாலசுவாமியாக, ஒரு பிராமண சுவாமியாக அங்கே இருந்திருக்கும் பொழுது அவரை தேடி அவருடைய தாயார் வருகின்றார். பவளக்குன்று என்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில், அது திருவண்ணாமலை அருணாச்சல மலைக்கு அண்மையில் இருக்கும் ஒரு சிறு குன்று, பவளக்குன்று. அந்த குன்றில்தான் உமாதேவி அம்மையார் ஒற்றைக்காலில் தவம் செய்ததாக ஐதீகம். அங்கு அவர் ரமண மகரிஷி வீட்டிருக்கும் பொழுது அவரை தேடி அவருடைய தாயார் வருகின்றார். அப்போது ரமண மகரிஷி மௌனியாகவே இருப்பார். யாருடையும் தேவையில்லாத பேச்சுகள் இருக்காது. அப்படி இருக்கும் போது தாயார் வந்து அழுது புலம்பி, மகனே நீ திரும்பி வர வேண்டும், வீட்டுக்கு வா, நீ இப்படியே இரு, நீ எதுவும் வேலை எதுவும் செய்ய வேண்டியதில்லை, நீ இப்படியே வந்து வீட்டில் தங்கிடு என்று அவரை மீண்டும் வரும்படி வீட்டுக்கு திரும்பும்படி மிகவும் உருக்கமாக வேண்டுகிறார். பகவான் ரமண மகரிஷியோ மௌனமாக அங்கே இருக்கின்றார், எதையுமே பேசுகிறார். தாயாரின் கதறலை கேட்டு சுற்றி இருந்தவர்கள், பகவானே, தாயார் இவ்வளவு ஆதங்கப்பட்டு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார், நீங்கள் வாய்மொழியால் சொல்லாவிட்டால் கூட நீங்கள் எழுத்திலாவது எழுதி அவருக்கு பதிலை கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். பக்கத்தில் இருந்த ஒரு பக்தரும் ஒரு ஸ்லேட், ஒரு எழுத்து பலகையை கொடுத்து, பகவானே இதில் எழுதி உங்கள் பதிலை கொடுங்கள். பகவானும் கருணையோடு அவருடைய முதல் உபதேசத்தை அவருடைய தாயாருக்கு வழங்குகின்றார். இதில் எழுதப்பட்டது, அவன் பிராப்தப்படி ஆங்காங்கே இருப்பவன் ஆங்காங்கே இருந்து அதற்கானவன் ஆட்டுவிப்பன். எது நடக்க வேண்டுமோ அது முயற்சிக்கிலும் அது நடந்தே ஆகும். எது நடக்கக்கூடாதோ அது நடக்கவே நடக்காது. ஆகையால் மௌனமாய் இருப்பதுவே நன்று என்று அந்த வார்த்தைகளை அதில் கொடுக்கின்றார். இதேதான் யோகசுவாமியின் 4 வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுதும் இருக்கிறது. எல்லாமே எப்போவோ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, அதை நாம் அறியோம், ஆனால் முழுதும் உண்மை, எல்லாமே எப்போவோ முடிந்த காரியம். ஆகையால் சும்மா இரு. இதைத்தான் யோகசுவாமியும் சொல்லுகின்றார், இதைத்தான் ரமண மகர்ஷியும் சொல்லுகின்றார்கள். இந்த இரு ஞானிகளும் சமகாலத்தில் வாழ்ந்த ஞானிகள். அதாவது எத்தனையோ ஞானிகள் இருந்திருக்கின்றார்கள், அத்வைத போதங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். நாம் வேறு, கடவுள் வேறு அல்ல, உள்ளே இருப்பது கடவுள் அல்ல, நாமே கடவுளாக இருக்கின்றோம். அதை அறியாமையினால்தான் நாம் இந்த உலக வாழ்வில் ஊழ்ந்து புரண்டு கஷ்ட நஷ்டங்களை, சந்தோஷங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இரு ஞானிகளும் நமக்கு கிடைத்த இரு பொக்கிஷங்கள். இந்த ஈழத்தில், இந்த இலங்கை நாட்டில் யோகசுவாமி நமக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஒரு அனுகிரகம், இறைவனின் அனுகிரகம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இங்கிருக்கும் மக்களை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்று ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து மக்களோடு மக்களாக இருந்து இந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் திரிந்து அதை நமக்கு அந்த ஆத்ம ஞானத்தை, அந்த ஆத்மீக உண்மையை யோகசுவாமி நமக்கு பகிர்ந்திருக்கின்றார். அவருடைய சீடர்கள் பலர் இன்றும் அவர்களுடைய அந்த யோகசுவாமியின் சீடர்களாக
அந்த வழியில் வந்தவர்கள் இன்றும் உலகளாவிய ரீதியில் யோசுவாமி எம்மோடு பகிர்ந்த உண்மைகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில யோகிகள், அதில் முக்கியமாக எடுத்து பார்த்தால் சுப்பிரமணிய சுவாமி. யோகசுவாமி வாழ்ந்த காலத்தில் அளவட்டியில் இருந்து, அமெரிக்காவிலிருந்து வந்து அளவட்டியில் இருந்து யோகசுவாமியின் சீடராக மலர்ந்த ஒரு அமெரிக்கர். அவர் மீண்டும் யோகசுவாமியின் பணிப்பில் மீண்டும் அமெரிக்கா சென்று ஹவாய் தீவில் இறைவன் சன்னதி என்ற ஒரு கோயிலை அமைத்து அங்கு ஒரு 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 வழிமுறையையே அமைத்து வைத்திருக்கின்றார். இன்று அவர் வழியில் தோன்றிய பல சீடர்களும் இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் பரவலாக இந்த சிவ யோக போதத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ரமண மகரிஷியுடன் இருந்த சீடர்கள் பிற்பாடு இலங்கை திரும்பி யோகசுவாமியோடு சேர்ந்து பல பணிகளையும் சிவ தொண்டுகளையும் செய்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். அவர்களில் முக்கியமானவர் செல்லத்துறை சுவாமி. செல்லத்துறை சுவாமியிடம் கொடுக்கப்பட்ட பணிப்பு என்னவென்றால், யோகசுவாமி நீ சிவதொண்டன் நிலையத்தை அமைத்து அதை பராமரி என்று சொல்லியிருந்திருக்கின்றார். இன்றைக்கு காங்கேசன்துறை வீதி, யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறை வீதியில் அமைந்திருக்கின்றது சிவதொண்டு நிலையம். சிவதொண்டர் நிலையத்தை பராமரித்து கடைசி வரை பாதுகாத்து அதை வளர்த்து அதை மேம்பட செய்து கொண்டிருந்தவர் செல்லத்துறை சுவாமி. செல்லத்துறை சுவாமி ரமண மகரிஷியிடமிருந்து அவர் பணித்து இங்கு இலங்கை வந்து யோகசுவாமியோடு சேர்ந்து பணி செய்தவர். இதே போல இன்னொரு சுவாமி நரிக்குட்டி சுவாமி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கு வந்து, அவர் ஒரு வெள்ளைக்காரர், ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்து சிவசுவாமியின் ஒரு சீடராக இங்கு மலர்ந்தவர். அந்த நரிக்குட்டி சுவாமி சிவயோக சுவாமியின் சமாதிக்கு அப்புறம் திருவண்ணாமலை சென்று அங்கு ஒரு குகையில் வாழ்ந்தவர். இப்படியாக இந்த இரு ஞானிகளுக்கும் இடையே பல உறவுகள், பல சந்தர்ப்பங்களில் பரிமாறல்கள் தெரிந்தும் தெரியாமலும் நடந்திருக்கின்றது. ரமண மகரிஷி அவருடைய போதனைகள் இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அந்த போதனைகளால் ஈர்க்கப்பட்டு இன்று ஆயிரம் மக்கள் ரமணாசிரமத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு சென்று, இந்த ரமணாசிரமம் சென்றீர்களானால் அங்கு ஒரு விசித்திரமான ஒரு அனுபவம் இருக்கும். அங்கு சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கும், பூஜைகள் சம்பிரதாயங்கள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் வரும் பக்தர்களுக்கு எந்தவித கட்டாயமும் கிடையாது, எந்தவித நிதியும் கிடையாது, எந்தவித நியதியும் இந்த இதை பின்பற்ற வேண்டும், அந்த இதை பின்பற்ற வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது. எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் அங்கு வரலாம், எந்த மதத்தவரும் அங்கு வரலாம், எப்படியும் வரலாம். அங்கு வந்து மௌனமாக இருந்து உன்னை நீ அறிந்து கொள் என்பதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான சாநித்தியமும் அங்கு இருக்கின்றது. இதே ஞானத்தை தான் யோகசுவாமியும் இலங்கையில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டிருந்தார். தன்னை அறி, இதுவே மிகவும் உயர்ந்த தத்துவம். நாங்கள் கோயிலுக்கு செல்லுகின்றோம், இறைவனை வழிபடுகின்றோம், ஸ்தலங்களுக்கு செல்லுகின்றோம், யாத்திரை செல்லுகின்றோம். இதெல்லாம் தேவைதான். ஒரு பக்குவம் வரும் வரைக்கும் இதெல்லாம் தேவை. இறைவனை என்னுள் தெரியவில்லை என்றால், இறைவனின் படைப்பாக பரவி இருக்கும் எல்லாவற்றிலும் பார்க்கக்கூடிய தன்மையை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த மரம், செடி, மலை, ஆறு, கடல் இவை எல்லாமே இறைவனின் தன்மையுடையவை. இவை எல்லாவற்றையும் நான் எனக்குள் உள்வாங்கி இதில் எல்லாவற்றிலும் இறை இருப்பதை நான் உணர இருந்தால், அடுத்ததாக நான் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கும் விக்கிரகங்கள், அங்கே இருக்கும் சித்திரங்கள் அவற்றை பார்த்து அங்கே இறை இருப்பதை
நான் உணர வேண்டும். அது எப்படி என்றால், என்னுள் இருக்கும் முறையை நான் அந்த சித்திரத்திலோ அந்த விக்கிரகத்திலோ அங்கே இருக்கும் அந்த இறைவனின் வெளிப்பாட்டிலேயோ நான் பார்க்க வேண்டும். பலதாய் பார்த்த இறைவனை இப்போது இரண்டாக பார்க்கின்றேன். அதையும் தாண்டி அந்த இரண்டாக இருக்கும் இறைவனை ஒருவனாக என்னுள் பார்க்க வேண்டும். இது எப்படி என்றால், நான் ஏன் கோயிலுக்கு போய் நான் இறையை பார்த்து வணங்குகின்றேன்? அப்பொழுது அந்த விக்கிரகத்தை வணங்குகின்றேன். அது ஒரு கல் அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு சித்திரம். அதை நான் வணங்கும் பொழுது இறையை என்னென்று வணங்குகின்றேன் என்ற கேள்வி உருவாகலாம். என்னுள் இருக்கும் இறைவனை அங்கே பிரதிபலிக்கின்றேன். அந்த பிரதிபலிப்பில் நான் அந்த இறையை நான் வணங்குகின்றேன். என்னுள் இருக்கும் இறைவனை அங்கு பிரதிபலித்து அதை வணங்குகின்றேன். அது எப்படி என்றால், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். நீங்கள் சிறு வயதில் ஒரு ஆணாக இருந்தால் சவரம் செய்வார், ஒரு பெண்ணாக இருந்தால் கண்ணுக்கு மையிடுவார், திலகமிடுவார், அலங்காரம் செய்வார். அப்பொழுதெல்லாம் நாம் ஒரு ஆரம்ப காலங்களில் ஒரு கண்ணாடியை பார்த்து அதை நாங்கள் செய்கின்றோம். அந்த கண்ணாடியில் எனது பிம்பத்தை பார்த்து நான் அந்த பிம்பத்துக்கு திலகமிடுவதில்லை, அந்த பிம்பத்துக்கு சவரம் செய்வதில்லை. அந்த கண்ணாடியை பார்த்து நான் எனக்கே அந்த சவரத்தையும் அந்த திலகத்தையும் விட்டு கொண்டிருக்கின்றேன். சிறு காலம் போனப்புறம் அந்த கண்ணாடி எனக்கு தேவையில்லை. கண்ணாடி இல்லாமலே எனக்கு அந்த திலகத்தை எப்படி அணிவது என்று தெரிந்துவிடும். அந்த கண்ணாடி இல்லாமலே நான் எப்படி சவரம் செய்வது என்பது புரிந்துவிடும். ஆகவே அந்த கண்ணாடி தேவைப்படாத ஒரு நிலைக்கு நான் வந்து விடுவேன். இதுபோன்றே என்னுடைய பக்குவ நிலை, இறை நிலை இன்னும் பக்குவம் அடையும் வரைக்கும் நான் என்னை அந்த விக்கிரகத்தில், அந்த கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் பிரதிபலித்து, அங்கிருக்கும் சித்திரத்தில் பிரதிபலித்து நான் வணங்குகின்றேன். ஆனால் என்னுடைய பக்குவம் வளர 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 நான் என்னுள்ளேயே என்னையே இறையாக தரிசிக்கக்கூடிய ஒரு பக்குவ நிலைக்கு, ஒரு நிலைக்கு நான் வந்து விடுகின்றேன். இறையும் நானும் இரண்டல்ல. இது யோக சுவாமியும் வலியுறுத்தி பல தடவைகள் சொல்லியிருக்கின்றார். ரமணரும் இதையே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நானும் இறையும் வேறல்ல, இரண்டில்லை, ஒன்றுதான் உண்டு என்பது. இந்த தத்துவத்தை அறியும் வரைக்கும், எனக்கு ஒரு பக்குவ நிலை கிடைக்கும் வரைக்கும் நான் ஒரு சன்னதிக்கு சென்று அங்கு இரண்டாக இறையை பார்த்து அதில் என்னை பிரதிபலித்து வணங்குகின்றேன். ஆனால் என்னுள் இருக்கும் இறைவன் நான் தான் என்று அறிந்த பின், எனக்கும் அந்த இறைத்தன்மை உண்டு என்பதை அறிந்த பின், நான் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் செல்கிறேன். என்றால் என்னுள் இருக்கும் இறைதான் எல்லோரிலும் இருக்கின்றது. எல்லாம் ஒன்றே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் எல்லாம் இறைதான், எல்லாம் இறையின் பிரதிபலிப்புத்தான் என்ற நிலை வந்ததும் அங்கு ஆர்ப்பாட்டம் செய்யவோ, கொக்கரிக்கவோ, கூடி கூத்தடிக்கவோ வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிருக்கிறது. அப்பொழுது அமைதி நிலையை நாங்கள் அடைகின்றோம். இதுதான் மிகவும் 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 பெரிய தத்துவம். எல்லாம் ஒன்றே, எல்லாம் எப்போவோ முடிந்த கதை. இந்த உலகத்தில் நடப்பதெல்லாம் ஏற்கனவே நிர்ணயித்ததன்படி நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இரண்டு என்று யோசிக்கும் வரை அதன் தாக்கங்கள் எல்லாம் எனக்கு வந்தது எனக்கு வந்தது எனக்கு வந்தது என்ற பிரமையில் நாங்கள் இருக்கின்றோம். எல்லாம் ஒன்றே என்ற தத்துவத்துக்கு நாங்கள் வந்த பிறகு, அந்த தத்துவத்தில் நாங்கள் அமர்ந்த பிறகு, யாருக்கு யார் செய்தது என்ற கேள்வி வருகின்றது. எல்லாம் ஒன்றாக முடிந்து விடுகின்றது. இது யோகரும் நமக்கு தந்த முக்கியமான செய்தி, ரமணரும் நமக்கு தந்த முக்கியமான செய்தி.
கேள்வி இருந்தால் அந்த கேள்விகளின் பிரகாரம் நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு போகலாம். இல்லையா, மீண்டும் இந்த 2 ஞானிகளை பற்றி பேசுவோம் என்றால் திரும்பியும் ஒன்றுதான் என்ற நிலைக்கும் எல்லாம் ஒன்றே என்ற நிலைக்கும் சும்மா இரு என்ற நிலைக்கும் தான் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். தனிப்பட்ட கேள்விகள் இருந்தது என்றால் நீங்கள் கேட்கலாம். அதன் பிரகாரம் மேற்கொண்டு நாங்கள் பேசிக்கொண்டு செல்லலாம். அழைப்பை ஏற்று இங்கே வருகை வந்து இரு ஞானிகளை பற்றி மிகவும் அருமையான ஒரு சொற்பொழிவை ஏற்படுத்தி தந்ததற்கு இந்து தத்துவம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். மனத்தை உடல் அடக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அடுத்தது அவருடைய இறுதி இலக்கு மனத்தை அழித்தல் என்று. நிறைய பேர் அதை பற்றி கதைக்கல. ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையாக இதை சொன்னீர்கள். அதாவது மனத்திலிருந்து விடுதலையை பெற்றினது, அதை போதிக்கிறது கூடுதலாக ரமண மகரிஷியை ஆண்ட அமைப்பு, வள்ளலார் அமைப்பு, மற்றது ஒன்னஸ். இந்த வகையில் இதுதான் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலையாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ரமண மகரிஷி ஐயா மனதிலிருந்து விடுதலை அடைந்தார். அவருடைய போதனைகளை கேட்டு அதே மாதிரி புத்த பகவானும் மனதிலிருந்து விடுதலை அடைந்தார். அவரும் அதைத்தான் போதிக்கிறார். இவர்களுடைய போதனைகளை கேட்டு அல்லது இதை பின்பற்றி இதுவரைக்கும் அவனியில் யாராவது மனதிலிருந்து விடுதலை அடைந்திருக்கிறார்களா? மனதிலிருந்து விடுதலை பெற்றவர்கள் அதை பற்றி பேசப்போவதில்லை. ஒரு விஷயத்தை கவனிப்போம். நாங்கள் எத்தனை பேர் யார் விடுதலை பெற்றார்களா என்ற எண்ணிக்கையில் நாங்கள் செல்லாமல் மனதின் போக்கை, அதன் தாக்கத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்வோம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு சாதாரண கிரகஸ்தன் வீட்டில் குழந்தை, மனைவி, வேலை என்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? பிரச்சனைகள் இருக்கும். இந்த பிரச்சனைகளின் வெளிப்பாடு எப்படிப்பட்டது? பல வகையில பிரச்சனைகள். ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மனம் சார்ந்ததுதான் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா இல்லையா? பெரும்பாலான பிரச்சனைகள் மனம் சார்ந்தது. சில பிரச்சனைகள் உடல் சார்ந்தது, பணம் சார்ந்தது. நிறைய உடல் சார்ந்ததும் பணம் சார்ந்ததும் பொருளாதாரம் சார்ந்ததுமே மனத்தளவில் ஒரு உளைச்சலை கொடுக்கும் பொழுதுதான் அது பிரச்சனையாக மாறுகின்றது. எனக்கு பணம் இல்லை என்ற ஒரு எண்ணம் தான், எனக்கு உடம்பு சரியில்லை என்ற ஒரு எண்ணம் தான் அந்த பிரச்சனையை உருவாக்குகிறது. ஒரு நீங்கள் காயப்படுகிறீர்கள் என்று வையுங்கள். காயப்படும் பொழுது உடல் நோகின்றது, உடல் வலிக்கின்றது. அந்த விழுக்கு, அந்த புண் இருக்கும் வரைக்கும் நோய் இருக்கும். அது சில நாட்களில் அந்த நோய் கலைந்துவிடும், மாறிவிடும். ஆனாலும் அந்த சம்பவம் உங்கள் மனதில் பதிந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு ஆளு கால் வெட்டுப்பட்ட இதே விஷயத்தை அங்கே ரமண இடத்துலேயே சொன்ன பொழுது அப்படி ஒரு அம்மா கேட்டவா, ஒரு ஆளால் இப்போ நாட்டில் தான் வாழ்ந்துட்டு ஆக்சிடென்ட்லாம் நடக்குது நைட்டில். அப்போ அந்த டைம்லேயே அவருக்கு அந்த உடல் பெயின் இருக்குதாங்க இருக்கும். இல்லை, அது என்னென்று சொன்னால் அந்த நேரத்தில் இருக்கும், அதன் பிறகு இருக்கும். சரியா? ஆனால் அது அதன் பிறகு இருப்பதெல்லாம் இருப்பதும் மனதளவில் தான் அந்த நோவும் அந்த தாக்கமும் இருந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் உடலுக்கு ஏற்பட்ட வலி மாறினால் கூட மனதுக்கு ஏற்பட்ட வலி தொடர்ந்து கொண்டுதான் இருக்க போகின்றது இல்லையா? இது இந்த நம்மளுடைய வலி, நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே மனம் சார்ந்தது தான்.